சுலைமான் நபிக்கு பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி அல்லாஹ் சுப்ஹானஹு கொடுத்திருந்தாங்க. அவங்க தௌஹீத் அடிப்படையில அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய இணங்க அந்த ஆட்சியை செஞ்சு வந்தாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு உதவி கொண்டே இருந்தான். அல்லாஹ்வை திருப்தி அதை பெறக்கூடிய ஆட்சியாக அது இருந்தது. மிகப்பெரிய ஒரு ஆட்சி. மிகப்பெரிய ஒரு எல்லை பரப்பு. இன்னும் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? சிலர் என்ன செய்வாங்க, சின்ன ஒரு போஸ்டிங் பதவி கிடைச்சுச்சுனாலும், உடனே பெருமை அடிப்பார்கள். உடனே அகம்பாவம் கொள்வார்கள். தனக்கு கீழே உள்ளவர்களை அடிமைகள் போல நடத்துவார்கள். ஒரு சின்ன குடும்பத்த 4 பேர் இருக்கக்கூடிய குடும்பத்தை சமாளிக்க முடியல ஒரு நபரால. நீதமான ஒரு அப்ரோச் இல்ல. ஆனா இவ்வளவு பெரிய ஆட்சி கொடுக்கப்பட்டும் பணிவோடு இருந்தார்கள் சுலைமான் நபி அவர்கள். நீதமாக நடத்தினார்கள் தனக்கு கீழ் உள்ளவர்களை. சரி, இப்ப சுலைமான் நபியுடைய பிரம்மாண்ட ஆட்சியும், அதிலிருந்து நம்மளுடைய மாடர்ன் உலகத்திற்கு, நவீன உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகளையும் நம்ம பார்க்க போறோங்க. அவங்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது என்பதை நம்ம வந்து முதல்ல பார்ப்போம். ஒரு நல்ல ஆட்சியுடைய பலன்கள் என்ன என்பது அவங்களுடைய ஆட்சி மூலியமா நமக்கு தெரியுங்க. அல்லாஹ்வுடைய உதவியின் மூலம் சுலைமான் நபி அவர்கள் புத்திசாலித்தனமான அணுகுமுறையோடு ஒரு சிறந்த ஆட்சியை அவங்க நிறுவுனாங்க. ஒரு நாகரிக மேம்பாடு அதுல நடந்தது. முதலாவது அறிவியல் மறுமலர்ச்சி இருந்தது. சயன்டிஃபிக் ரினைசன்ஸ் என்று சொல்லுவாங்க. ஒரு சமூக மறுமலர்ச்சியுடைய அடிப்படையாக அறிவியல் கருதப்படுது இல்லைங்களா? சுலைமான் நபி அவங்க வந்து அறிவியலுடைய முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்திருந்தாங்க. அவங்க தங்களையும், தமது படையினரையும் பற்றி இவ்வாறு சொன்னாங்க. அந்த பெல்கிஸ் ராணி அவர்கள் வந்து வருவாங்க. அப்ப நடந்த ஒரு நிகழ்வு. அவங்களுக்கு முன்பே நமக்கு வந்து அறிவு வழங்கப்பட்டுருச்சு. நாங்கள் அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிவோராக முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னாங்க. சூரத்துல் நம்லுடைய 42வது அத்தியாயம். இந்த வசனம் வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல நிலவிய அறிவியல் மேம்பாட்டை நமக்கு காட்டுதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், வேத வேத அறிவு உள்ள ஒரு நபர், ஒரு ஜின் என்ன சொல்லுச்சுன்னா, உங்களுடைய பார்வை திரும்புறதுக்கு முன்னாடி அத நான் உங்களுக்கு கொண்டு வருவேன்னு சொல்லுச்சு. அந்த சிம்மாசனத்தை, அந்த பெல்கிஸ் ராணியுடைய சிம்மாசனத்தை. சூரத்துல் நம்லுடைய 40வது ஆயத். மிகப்பெரிய ஒரு அறிவியல் மறுமலர்ச்சி இருந்தது என்று சொல்லலாம். அடுத்தது ஊடக மறுமலர்ச்சி. மீடியா ரெனைசன்ஸ் சொல்லுவாங்க. ஊடகத்துடைய மதிப்பையும், எந்த மறுமலர்ச்சியிலும் அதனுடைய பங்களிப்பையும் யாருமே நம்ம புறக்கணிக்க முடியாதுங்க. அல்லாஹ்வுடைய வசனம் நம்ம பார்க்கலாம். இந்த என்னுடைய கடிதத்தை எடுத்து சென்று அவங்ககிட்ட போய் குடுன்னு சொல்லி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. பின்னர் அவர்களிடமிருந்து விலகி, அவர்கள் என்ன பதில் தர்றாங்கன்னு என்று பாருங்கள் என்று சொன்னாங்க. சூரத்துல் நம்லுடைய 28வது ஆயத். இந்த வசனம் வந்து ஊடகத்துறையில முதலீடு செய்வதனுடைய முக்கியத்துவமும், மேலும் தகவல் பரிமாற்றத்துடைய முக்கியத்துவத்தையும் இது காட்டுதுங்க. இதன் மூலம் நிறைய வெற்றிகள், குறிப்பிடத்தக்க வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். நிலையான இலக்குகளை நம்ம அடைந்து கொள்ளலாம். 3வது நகர மறுமலர்ச்சி. அர்பன் ரினைசன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே நம்ம நபி சுலைமான் அவர்களுடைய காலத்துல ஏற்பட்ட நகர வளர்ச்சியை பத்தி, மறுமலர்ச்சியை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா? இங்க வந்து அந்த மறுமலர்ச்சியுடைய எடுத்துக்காட்டுகளை கூறக்கூடிய வசனங்களை நம்ம பார்ப்போம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்காக அந்த ஜின்கள் வந்து உயர்ந்த மாளிகைகள், உயர்ந்த சில சிலைகள், குளங்களை போன்ற பெரிய பாத்திரங்கள், நிலையான பெரிய பாத்திரங்கள் ஆகியவற்றை உருவாக்கி தந்துச்சு அந்த ஜின்கள். தாவூதின் குடும்பத்தாரை நன்றி கூறி செயல்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். ஏன்னா என்னுடைய அடியார்கள மிக சிலர் தான் நன்றியுடையவர்கள் சொல்றான். சூரத்து சபாவுடைய 13வது ஆயத். மேலும் அல்லாஹ் சொல்றான், ஜின்கள்ல இருந்த சைத்தான்களும் ஒவ்வொரு கட்டிடம் கட்டித் தருவாங்க அந்த ஜின்கள். ஆழத்தில் மூழ்குபவரும் அவருக்காக பணியாற்றினாங்கன்னு சொல்றாங்க. சூரத்து சாதுடைய 37வது ஆயத். இவை அந்த காலத்துடைய முன்னேற்றத்தையும், வெற்றியையும் காட்டும் சான்றுகள் என்று சொல்லலாங்க. ஆழ்கடல்ல மூழ்கி என்ன செஞ்சுது? அந்த ஜின்கள் வந்து அவர்களுக்கு விலையுயர்ந்த அந்த முத்துகள் அது போன்றவை கொடுத்தது. அடுத்து போக்குவரத்து மற்றும் தொடர்பு, தொலைத்தொடர்பு இது சம்பந்தமான மறுமலர்ச்சி பார்த்தோம்னா, ரினைசன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்டேஷன் கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. தகவல் பரிமாற்றத்துடைய வேகத்தில் இது தெளிவாக தெரியுதுங்க. ஹூத்ஹூத் பறவையுடைய சம்பவத்துல நம்ம பார்க்கலாம். அந்த ஜின்கள் டக்கென்று பொருட்களை வந்து என்ன செய்யும்? வேகமாக கொண்டு வருவோம். ஷீபாவுடைய அந்த அரசியுடைய அரியணை விஷயத்திலயும் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? மேலும் காற்றை வைத்து என்ன செஞ்சாங்க? போக்குவரத்து வேகமாக சென்று வந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். இவை அனைத்தும் வந்து தகவல் தொடர்பு மற்றும் போக்குவரத்து துறையிலே ஏற்பட்ட வளர்ச்சியை மற்றும் மறுமலர்ச்சியை காட்டுது. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய உதவிய கொண்டு தான் அவங்க செஞ்சாங்க. அடுத்த முக்கியமான மறுமலர்ச்சி வந்து மிலிட்டரி ரினைசன்ஸ் சொல்லுவாங்க. ராணுவ மறுமலர்ச்சி என்று சொல்லுவாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவங்களுடைய படைகள் பற்றிய நுணுக்கமான விஷயங்களையும் அவங்க அறிந்திருந்தாங்க. அவங்களுடைய ராணுவத்துடைய வலிமையில நிறைய நம்பிக்கை வச்சிருந்தாங்க. அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்த்தாங்க. நீங்க அவங்க கிட்டயே வந்து மேலும் அவங்களுடைய படையை தயாரிப்பு செய்வாங்க. படையை ஒழுங்குபடுத்துவாங்க. மேலும் அதன் குதிரைகள் மீது ரொம்ப கவனம் கொண்டாங்க என்று சொல்லலாம். ஏன்னா, அவங்க ஜிஹாதுடைய விஷயத்துல ரொம்ப ஆர்வம் காட்டுனாங்க. மாலை நேரத்துல அழகாக நின்று கொண்டிருந்த சிறந்த குதிரைகள் வந்து அவர்கள் முன்னாடி காட்டப்பட்டது.
சூரத்து சாதுடைய 31வது ஆயத் நம்ம பார்க்கலாம். அதை அவர்கள் ஜிஹாதுக்கு போருக்கு பயன்படுத்தினார்கள். அடுத்து இண்டஸ்ட்ரியல் ரினைசன்ஸ் இருந்தது. அதாவது தொழில்துறை மறுமலர்ச்சி இருந்தது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வந்து தொழில்துறை மறுமலர்ச்சி தெளிவாக புரியுதுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், ஏற்கனவே நம்ம பார்த்த ஆயத் தான். அவருக்காக அவர்கள் வந்து உயர்ந்த மாளிகைகள், சிலைகள், குளங்கள் போன்ற விஷயங்கள், பெரிய பெரிய பாத்திரங்கள், இது எல்லாத்தையுமே அந்த ஜின்கள் உருவாக்கி குடுத்தது. இது எல்லாமே ஒரு உண்மையான, வளர்ந்த, தேர்ச்சி பெற்ற, நிலையான ஒரு தொழில்துறை மறுமலர்ச்சியை காட்டுதுங்க. அது ஆர்க்கிடெக்சர் வளர்ச்சியை காட்டுது என்று சொல்லலாம். மேலும் அலங்கார பொருட்கள் வந்து தொழிலாக விளங்கிய விஷயங்களை இதில பார்க்கலாம். பெரிய பாத்திரங்கள், சிலைகள், உபகரணங்கள் இது எல்லாத்தையும் பார்க்கலாம். மேலும் கெட்டில்ஸ் இதெல்லாம் அந்த கெட்டில்ஸ்லாம் வந்து கனரக உலோக தொழில்களை குறிக்கக்கூடிய பெரிய பாத்திரங்கள். மேலும் காப்பரை வந்து அவங்க பயன்படுத்தினதையும் நம்ம பார்க்கலாம் இல்லையா? தொழில்கள்ல வந்து இந்த தாமிரம் அதாவது காப்பர் என்று சொல்லுவாங்க. இதையும் பயன்படுத்தி பார்க்கலாம். நாங்கள் அவருக்காக உருகும் ஒரு தாமிர ஓடையை வடிவமைத்து கொடுத்தோம் என்று ஓட வைத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். சூரத்து சபாவுடைய 12வது ஆயத்துல. அதாவது காப்பர். இவை அனைத்தும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சியில தொழில்துறை வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்தது என்பதை காட்டுதுங்க. மேலும் மேரிடைம் ரினைசன்ஸ் சொல்லுவாங்க. கடல் தொடர்பான மறுமலர்ச்சி. இது வந்து கடலை அவங்க பயன்படுத்திய முறையை சொல்லுது. கடல்ல மூழ்கி அதிலிருந்து செல்வங்களை எடுத்து வந்தது. அந்த அலங்கார விஷயங்களை வந்து அந்த ஜின்கள் எடுத்து வந்துச்சு. சைத்தான்களில் சிலர் வந்து ஆழ்கடலில் மூழ்கி என்ன செய்வாங்க? சில விஷயங்களை எடுத்து கொண்டு வருவாங்க. நபி சுலைமான் அவர்களுக்காக. சூரத்துல் அன்பியாவுடைய 82வது ஆயத். சில ஜின்கள்ல சிலர் வந்து என்ன செய்வாங்க? கட்டிட தொழிலாளர்களாக இருந்தாங்க. ஆழ்கடலில் மூழ்கி சில விஷயங்களை எடுத்து வரக்கூடியவர்களாக இருந்தார்கள். சூரத்து சாதுடைய 37வது வசனம் பார்க்கலாம். அடுத்து முக்கியமானது கமர்ஷியல் ரினைசன்ஸ். வர்த்தக மறுமலர்ச்சி இருந்தது. இது வந்து கடல் வழியாக வாணிபம் மற்றும் கப்பல், படைகளின் மூலம் பரவியது என்று சொல்லலாம். லெவன்ட், ஈராக், எகிப்து, யெமன் இது எல்லாமே சுலைமான் நபி அவங்களுடைய ஆட்சியுடைய வர்த்தகம் எந்த அளவுக்கு சென்று அடைந்தது, விரிவாக இருந்தது என்பதை குறிக்குது. சுலைமான் நபி அவங்களுடைய தலைமையில உருவான இந்த நாகரிக மறுமலர்ச்சி வந்து கீழ்க்கண்ட அடிப்படைகள் எல்லாமே இருக்குங்க அதுல. முதலாவது தௌஹீத் அடிப்படையிலான ஒரு ஆட்சி. அடுத்து மனித குலம் உருவான நாள்ல இருந்து இந்த அடிப்படை வந்து அவங்க கிட்ட இருந்தது. அதன் மீது வாழ்க்கை வந்து நிறுவப்பட்டது. அல்லாஹ்வுக்கு யார் சிறந்த அடிமையாக இருப்பானோ, அவனுக்கு தான் அல்லாஹ் வந்து என்ன செய்வான்? கண்ணியத்தை வழங்குவான். இந்த பூமியிலும், மறுமையிலும். அல்லாஹ்வுடைய சட்டத்தின் அடிப்படையில ஆட்சியை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஆட்சியில வந்து நிறுவுனாங்க. அல்லாஹ் அவர்களுக்கு பூமியை விசாலமாக்கி கொடுத்தான். பல ஆற்றல்களை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். அதனால ஒரு சிறந்த பிரம்மாண்டமான ஆட்சி அவங்களால உருவாக்க முடிஞ்சது. ஒரு பரம்பரை ஆட்சியாக இருந்தாலும், ஒரு சிறந்த ஆட்சியாக இருந்தது இல்லைங்களா? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஆண்டாங்க. அதன் பிறகு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஆண்டாங்க. பரம்பரை ஆட்சியா இருந்தாலும் சிறந்த மனிதர்கள் ஆளும்போது அது சிறந்த ஆட்சி. பரம்பரை ஆட்சியாக இருந்து மோசமான மனிதர்கள் ஆண்டார்னா, அது வந்து ஒரு மோசமான ஆட்சி. செல்லாத ஒரு ஆட்சி. இப்படிதான் இப்ராஹிம் நபி அவர்களுடைய குடும்பத்திற்கு நம்ம வந்து ஞானத்தை, அறிவையும், பெரிய ஆட்சியும் வழங்கணும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். இப்ராஹிம் நபியோட குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு வேதத்தையும், ஞானத்தையும் வழங்கினான். அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள்.